அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். ஆண்டாள் பாசுரம், இந்த பாவை நோன்பை பற்றி ஆண்டாள் பாடிய அந்த 30 பாடல்களில் இன்னைக்கு நம்ம 19வது பாடல் வரிகளை பார்க்கலாம். குத்து விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நண்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர்மார்பா வாய்த்திறவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயும் மணாளனை எத்தனை போதும் துயிலலம் ஓட்டாய்கான் அத்தனையிலும் பிரிவாற்ற கிள்ளாயால் தத்துவம் அன்று தகவேலோர் ரெம்பாவாய். குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூச்சூடிய நம்பின்னையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர்மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைப்பூசிய கண்களை உடைய நண்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்தில் இருந்து எழுப்புவதில்லை. காரணம், கனநேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்திற்கு தகுதியாகுமா அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை பாருங்க. பஞ்சசயனம் என்பது அன்னத்தின் தூரிகை. இலவம் பஞ்சு, பூக்கள், கோரை புல், மயில் தூரிகை ஆகிய ஐவளை பொருட்களால செய்யப்பட்ட மெத்தையில தன் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறாராம் கண்ணன். எழுவானா? அவன்தான் எழவிடுவாளா? ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தர்களை பார்க்கிறானாம். நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்ணால் பார்த்து நீங்கள் அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சிக்க காட்டுகிறானாம். தாயே, நீயே எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் அப்படின்னு வேண்டதாக இந்த பாவை நோம்பினுடைய இந்த பாடல் வரி முடிகிறது. அடுத்து ஆண்டாள் பாசுரத்தினுடைய 20வது பாடல் பாருங்க, எவ்வளோ அழகா இருக்குன்னு. 33 அமரர்க்கு முன் சென்று கப்பம் தவிர்க்கும் களியே துயிலாய் செப்பமுடையாய் திரளுடையாய் செற்றோர்க்கு வெப்பம் கொடுக்கும் விமலா துயிலாய் செம்பன்ன மென்முளை செவ்வாய் சிறுமருங்குள் நட்பின்னை நங்காய் திருவே துயிலாய் உட்கமும் தட்டொழியும் தந்துன் மணாளனை இப்போதே எம்மை நீராட்டேலோர் ரம்பாவாய். 33 தேவர்கள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் முன்னதாக சென்று பக்தர்களின் துயர் துடிக்கும் கலியுக தெய்வமே, நீ எழுவாயாக. நேர்மையானவனே, ஆற்றல் மிக்கவனே, பகைவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுக்கும்படி செய்யும் தூயவனே, துயில் எழுவாயாக. பொற்கலசம் போன்ற மென்மையான ஸ்தனங்களும் பவள செவ்வாயும் சிற்றடையும் கொண்ட நட்பின்னை பிராட்டியே, லக்ஷ்மிக்கு நிகரானவளே, துயில் எழுவாயாக. எங்களுக்கு விசிறி, கண்ணாடி ஆகியவற்றையும் உன் கணவனாகிய கண்ணனையும் தந்து இப்போதே எங்களை அருள்மலையில் நனையச் செய்வாயாக அப்படின்னு சொல்றாங்க. அதற்கான விளக்கம் பாருங்க. கண்ணன் திருக்குணங்களையும் நம்பின்னையின் அழகையும் வர்ணிக்கிறார்கள் ஆயர்குல பெண்கள். கண்ணன் கடவுள், அவள் எல்லோருக்கும் பொதுவானவன். அவன் நப்பின்னைக்கு மட்டும் சொந்தமானவன் என்று எடுத்துக்கொள்ள முடியாது என்பதால் அவனையும் கேட்கிறார்கள். உக்கமும் தட்டொழியும் ஆகிய விசிறியை கண்ணாடியையும் ஏன் கேட்கிறார்கள்? விசிறினால் காற்று வரும், வீசுபவனுக்கு மட்டுமல்ல, அருகில் உள்ளவனுக்கும் சேர்த்து. நம் செயல்பாடுகள் நமக்கு மட்டுமின்றி பிறருக்கும் பயன் தருவதாக அமைய வேண்டும் என்பது இதன் உட்கருத்து. கண்ணாடி உருவத்தை காட்டும், ஆனால் உருவத்தில் ஒட்டியுள்ள அழகையோ அழுக்கையோ தன்னில் ஒட்டி கொள்ளாது. வாழ்க்கை என்றால் பட்டும் படாமலும் இந்த உடல் ஒரு வாடகை வீடு. இதை எந்த நேரமும் காலி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடனும் இருக்க வேண்டும் என்பதை விளக்குகிறது. ஆண்டாளின் கவித்திறமையில் ஒளிந்துள்ள மறைபொருளுக்கு ஈடேது அப்படின்னு ரொம்ப அற்புதமா பாடியிருக்க பாருங்க. இந்த வாழ்க்கை இந்த உடல் ஒரு வாடகை வீடு அப்படிங்கிறத எவ்வளோ அழகா இந்த பாடல் வரிகளில் சொல்லியிருக்காங்க. மீண்டும் இனியதொரு நிகழ்வில் அடுத்த பாடலுடன் சந்திப்போம். நன்றி.